புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலி மற்றும் கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதை பெற்றுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். किलोग्राम महिला कुश्ती 2023 को हांगशू चीन में आयोजित 19वें एशियाई खेल में एक कांस्य पदक, 53 किलोग्राम महिला कुश्ती 2023 अस्ताना कजाकिस्तान में आयोजित सीनियर एशियन चैंपियनशिप में एक रजत पदक, 53 किलोग्राम महिला कुश्ती उत्कृष्ट खिलाड़ी सुश्री आर वैशाली ने 2023 को हांगशू में आयोजित 19 தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலி மற்றும் கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி உள்ளிட்டோர் அர்ஜுனா விருதை பெற்றுள்ளனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், விவரம். வணக்கம். மத்திய அரசு ஆண்டுதோறும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு மற்றும் பயிற்சியாளர்களுக்கு இந்த அர்ஜுனா விருது வழங்கி அவர்கள் திறமையை கௌரவித்து வருகிறது. அந்த அடிப்படையிலே தற்போது தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேர் இந்த அர்ஜுனா விருதை வழங்குகிறார்கள். அர்ஜுனா விருது, துரோணாச்சாரிய விருது மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது என 3 விருதுகளும் தமிழகத்தைச் சேர்ந்தவர் கைப்பற்றியிருக்கிறார்கள். ஷூகாஸ் வீரர் ஹர்பந்தர் பால் சந்து அர்ஜுனா விருதை வழங்கப்படுகிறது. அதே போல தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் 4 பேர் விளையாட்டுத்துறை விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 3 பேர் ஏற்கனவே விருது பெற்ற நிலையில் தற்போது 4 பேர் இந்த விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அர்ஜுனா விருதினை கிராண்ட் மாஸ்டர் சதுரங்க வீராங்கனை வைசாலி அவர்கள் பெற்றிருக்கிறார். அதே போல கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி அவர்களும் பெற்றிருக்கிறார். வைசாலி அவர்கள் தொடர்ச்சியாக இந்த சதுரங்க போட்டியில் மிக சிறப்பாக விளையாடி வருவதால் உலக அளவில் அவர் பேசப்படுகிறார். அதன் அடிப்படையிலே அவர்களுக்கு தற்போது இந்த அர்ஜுனா விருதானது வழங்கப்படுகிறது. அதே போல துரோணாச்சாரிய விருதுக்கு பயிற்சியாளர் RB ரமேஷ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. RB ரமேஷ் அவர்கள் தொடர்ச்சியாக நிறைய வீராங்கனைகளை உருவாக்குகிறார், வீராங்கனைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தமிழகத்திலிருந்து. அந்த அடிப்படையிலே தமிழகத்திலிருந்து உருவாகி உலக அளவில் அவர்கள் வெற்றி பெற்று பல சாதனையை தமிழகத்துக்கும் இந்தியாவுக்கும் தேடித் தருகிறார்கள். அதன் அடிப்படையிலே RB ரமேஷ் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் பெறப்படுகிறது. அதே போல வாழ்நாள் சாதனை விருதுக்கு கபடி பயிற்சியாளர் கவிதா அவர்களும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக கவிதா அவர்கள் தமிழகத்திலிருந்து நிறைய வீரர் வீராங்கனைகளை தேர்வாகி அவர்கள் இந்திய அளவில் மட்டுமல்லாத சர்வதேச அளவில் மிகப்பெரிய போட்டியாளராகவும் வெற்றியாளர்களாகவும் திகழ்கிறார்கள். அதன் அடிப்படையிலே கவிதா அவர்களுக்கும் தற்போது விருதான வழங்கப்படுகிறது. அதே போல கிரிக்கெட் வீரர் ஷமி அவர்களுக்கு விருது வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஷமி அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு சர்வதேச போட்டிகளில் சிறப்பாக விளையாடி இந்தியாவிற்காக நிறைய விக்கெட்களை வீழ்த்தியிருக்கிறார். வளரும் வீரர். அவர் மட்டுமல்லாது உலக அளவில் இருக்கக்கூடிய 4வது வேகப்பந்து வீச்சாளரும் சிறப்பான பந்து வீச்சாளர் என்று தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் சர்வதேச ICC அளவில். அதன் அடிப்படையிலே முகமது ஷமி அவர்களுக்கும் இந்த விருதான வழங்கப்படுகிறது. மத்திய அரசின் சார்பில் ஆண்டுதோறும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் வீரர் வீராங்கனைகளுக்கு பயிற்சியாளர்களுக்கு விருதானது வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தமிழகத்தைச் சேர்ந்த 3 விருது தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அர்ஜுனா விருது, அதே போல துரோணாச்சாரியா விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது என 3 விருதுகளையும் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள். மொத்தமாக தமிழ்நாட்டிற்கு 4 இந்த விருதான பெற்றிருக்கிறது. சிறப்பாக விளையாடிய கூடுதலாக என ஸ்குவாஷ் வீரர் ஹர்பந்தர் பால் சந்து அவர்களும் தற்போது அர்ஜுனா விருதுக்கு தேர்வாகி இருக்கிறார் என அடிப்படையே தற்போது 4 பேர் இந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த விருதை வாங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக அர்ஜுனா விருதை கிராண்ட் மாஸ்டர் சதுரங்க வீராங்கனையாக இருக்கக்கூடிய வைசாலி அவர்கள் தற்போது இந்த விருதை பெற்றிருக்கிறார். அதே போல கிரிக்கெட் வீரர் ஷமி அவர்களும் இந்த அர்ஜுனா விருதை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.